நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மர், தாய்லாந்தில் மீட்புப் பணிகள் தீவிரம். மியான்மரில் 180க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல். நிலநடுக்கத்தில் மையப்புள்ளியான மியான்மர் தலைநகர் உள்பட 2 பெருநகரங்கள் மற்றும் 6 மாநிலங்களில் அவசர நிலை அமல். பாதிப்பு மிக அதிக அளவில் உள்ளதால் உலக நாடுகளின் உதவியை கோரிய மியான்மர் ராணுவம். மியான்மரை ஒட்டிய இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்காளத்திலும் மிதமான நில அதிர்வு. சீனா, வங்கதேசத்திலும் நிலநடுக்கத்தால் பாதிப்பு என தகவல். தமிழகம் இதுவரை சந்திக்காத வித்தியாசமான தேர்தலை இம்முறை சந்திக்கும் என பொதுக்குழுவில் விஜய் உரை. 2026 திமுக, தவேக இடையே மட்டும்தான் போட்டி என்றும் அதிரடி பேச்சு. நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தமிழ்நாடு என்றால் ஏஞ்சி உங்களுக்கு அலர்ஜி என்று பிரதமர் மோடியை விமர்சித்த விஜய். பலருக்கு தண்ணி காட்டிய தமிழ்நாட்டிடம் விளையாடாதீர்கள் பிரதமர் சார் என்றும் அறிவுறுத்தல். இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமாக மாற்ற முயற்சிப்பதாக அண்ணாமலை பதிலடி. பெரும் வாய் சவடாலா, சினிமா டயலாக்கா, களப்பணியா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் பேட்டி. அவரோட ஐடியா என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. இந்த தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இதை லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. இபிஎஸும் அவர் கூட்டணி வைக்க துடிக்கும் கட்சியினரும் சட்டம் ஒழுங்கு பற்றி புரளி பரப்புவதாக முதல்வர் ஸ்டாலின் சாடல். அதிமுக ஆட்சி போன்று திமுக ஆட்சியில் கலவரங்கள் நடக்கவில்லை எனவும் பதில். சட்டப்பேரவையில் உதயநிதி பேசுவதால் பிரச்சினைகள் குறித்து பேச மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாக இபிஎஸ் சாடல். சர்வாதிகார போக்கை திமுக அரசு கையாண்டு வருவதாகவும் விமர்சனம். மதுரையில் இரவு நேரத்தில் 100க்கும் அதிக இளைஞர்கள் பைக் ரேஸ் நடத்தி சாகசம். நெல்லையில் பைக் சாகசத்திற்கு இடையூறாக இருந்த நாய்களை அடித்து கொன்ற பயங்கரம்.